இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பூல இந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்கா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பூ இருக்கு. ஏன்னா நித்திய கல்யாணி. இந்த பூ நம்மளோட உடம்புக்கு பல விஷயங்களுக்கு ஆரோக்கியம் தர்றதாவும் பல நோய்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நீரிழிவு நோய். நீரிழிவு நோய்க்கு இந்த நித்திய கல்யாணியோட வேரோட தூள் ஒரு சிட்டிகை தண்ணியில கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 3 முறை ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நீரிழிவு நோயில இருந்து நம்ம குணப்படுறதுக்கு இது பயன்படும். அதுக்கப்புறம் மலச்சிக்கல் குணமாகணும் அப்படின்னா 5 நித்திய கல்யாணி பூ எடுத்துக்கணும். அதுல 1/2 லிட்டர் தண்ணி கலந்து அது பாதியா வர்ற வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சிடணும். இதை நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை 5 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் நோய் சீக்கிரமாவே சரியாயிடும். அது மட்டும் இல்லாம புற்றுநோய், சக்கரை நோயை கட்டுப்படுத்துறது, உடல் அசதி, இது எல்லாத்தையுமே இந்த கஷாயம் குடிக்கிறது மூலியமா சீக்கிரமாவே குணமடைஞ்சிடலாம். உடல்ல ஏற்படுற புண்ணு, அந்த மாதிரியான புண்ணுலாம் சரியாகணும் அப்படின்னா நித்திய கல்யாணி இலைய நல்லா அரைச்சு தேங்காய் எண்ணெயில கலந்து புண்கள் எங்க இருக்கோ அங்க தடவுனா போதும், ரொம்பவே சீக்கிரமா புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும். விஷக்கடி, தேளு, பூரான், தேனி, இந்த மாதிரியான விஷக்கடி எல்லாம் போக்கணும் அப்படின்னா நித்திய கல்யாணி இலைய அரைச்சு போட்டாலே போதும், உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா விஷமும் வெளியேறிடும். இந்த நித்திய கல்யாணி இலைய அரைச்சு குடிக்கிறது மூலியமா மன உளைச்சல்ல இருக்கிறவங்க, தூக்கமின்மையால கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் அதுல இருந்து விடுபடுறதுக்கு இது ஒரு அருமருந்தாவே இருக்கும். இதெல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்